ஹே காய்ஸ், ஏன் எல்லாரும் நம்ம லைஃப்ல அப்புறம் சைலண்டா விலகுறாங்கன்னு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? நாம அவங்க மேல காட்டுற அளவு கடந்த அன்பும் பாசமும் கூட சில நேரங்கள்ல அவங்கள நம்மள விட்டு தூரமா கொண்டு போயிடுது. இருட்டுக்குள்ள இருக்கிற சில உளவியல் உண்மைகளை, அதாவது டார்க் சைக்காலஜியை பத்தி நாம ஆழமா புரிஞ்சுக்க வேண்டிய நேரம் இது. இன்னைக்கு மனிதர்கள் ஏன் நம்மளை விட்டு விலகுறாங்க அப்படிங்கறத பத்தின ஒரு முழுமையான எக்ஸ்பிளைனரை தான் நாம பார்க்க போறோம். இந்த கேள்விக்கான பதிலை தேடும்போது அது ரொம்பவே வலிய தரக்கூடிய ஒரு நிஜமா இருக்கும். நாம அவங்களுக்காக எல்லாத்தையும் செஞ்சிருப்போம், நம்ம டைம், எனர்ஜி எல்லாமே கொடுத்திருப்போம். ஆனா அவங்க திடீர்னு எந்த காரணமும் சொல்லாம விலகிடுவாங்க. முரண்பாடா இருக்குல்ல? மேபி ப்ராப்ளம் அவங்க கிட்ட மட்டும் இல்ல, ஒருவேளை அவங்க விலகிறதுக்கு நாமளே கூட ஒரு காரணமா இருக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாமா? இது கொஞ்சம் கசப்பான உண்மைதாங்க. ஆனா மேபி நீங்க ரொம்ப அவைலபிளா இருக்கீங்க, ரொம்ப கேரிங், அவங்க கூப்பிட்ட உடனே ரொம்ப ஈஸியா கிடைக்கிற மாதிரி இருக்கீங்க. நீங்க கெட்டவங்க கிடையாது, ஆனா நீங்க எப்பவுமே அவங்களுக்காக விட்டு கொடுக்குற ஒரு நபரா மாறிட்டீங்க. ஒருத்தருக்கு நீங்க எப்பவுமே அவைலபிளா இருக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா? அவங்க உங்களோட மதிப்பு ரொம்ப குறைவா எடை போட ஆரம்பிச்சிடுவாங்க. டார்க் சைக்காலஜில ஒரு டேஞ்சரஸ் ட்ரூத் இருக்கு. பீப்புள் வேல்யூ வாட் தே ஃபியர் லூசிங். அதாவது எதை இழக்க பயப்படுறாங்களோ அதைத்தான் மனிதர்கள் அதிகமா மதிப்பாங்க. ஆனா நீங்க ஆல்வேஸ் தேர், ஆல்வேஸ் ரிப்ளைங், ஆல்வேஸ் ஃபர்கிவிங். அவங்க என்ன தப்பு செஞ்சாலும் நீங்க மன்னிச்சு ஏத்துக்குவீங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. சோ ஸ்லோலி அவங்க மனசுல உங்களோட வேல்யூ குறைய ஆரம்பிக்கும். நீங்க அவங்கள விட்டு போக மாட்டீங்க அப்படிங்கிற அந்த அதீத தைரியம் தான் அவங்கள உதாசீனப்படுத்த வைக்குது. நம்பர் 1, அதிக கிடைக்கும் தன்மையின் பொறி, அதாவது தி ஓவர் அவைலபிலிட்டி ட்ராப். இது எப்படி வேலை செய்யுதுன்னு இப்ப நாம பார்க்கலாம். மனிபுலேட்டிவ் பீப்புள், அதாவது உங்களை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்துறவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? லவ் பாம்பிங், ஓவர் அட்டென்ஷன் கொடுப்பாங்க, ஃபேக் கேர், ஃபேக் அண்டர்ஸ்டாண்டிங் காட்டுவாங்க. அவங்க முதல்ல உங்களோட வீக்னஸை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அதாவது உங்களுக்கு இருக்கிற ஃபியர் ஆஃப் லோன்லினஸ், அட்டாச்மெண்ட், வேலிடேஷன் கிரீவிங் இதெல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. அப்புறம் என்ன செய்வாங்க? கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. வை? ஏன்னா இமோஷனலி கன்ஃபியூஸ்டு பர்சன் பிகம்ஸ் இமோஷனலி டிபெண்டன்ட். இதுதான் அவங்க விரிக்கிற ட்ராப். உங்களை குழப்பத்துல ஆழ்த்தி அவங்கள சார்ந்திருக்க வைப்பாங்க. நீங்க யோசிப்பீங்க, நான் என்ன தப்பா பண்ணினேன் அப்படின்னு. ஆனா இங்க இன்னொரு டேஞ்சரஸ் சைக்காலஜி ஃபேக்ட் என்னன்னா, the more you chase, the less they respect you. நீங்க அவங்கள துரத்த அவங்களுக்கு உங்க மேல இருக்கிற மரியாதை நிச்சயமா குறையும். ஏன்னா சேசிங் எதை சிக்னல் பண்ணுதுன்னா, எனக்கு நீ தேவை அப்படிங்கிற ஒரு நீடி மைண்ட் செட். பட் டிட்டாச்ட் சைலன்ஸ் எதை சிக்னல் பண்ணுது? நீ போனாலும் நான் சர்வைவ் பண்ணுவேன் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை காட்டுது. அண்ட் ஹியூமன்ஸ் நேச்சுரலி ரெஸ்பெக்ட் இமோஷனல் ஸ்ட்ரென்த் மோர் தென் இமோஷனல் டிபெண்டன்ஸ். நம்பர் 2, மற்றவர்களை விலகச் செய்யும் ஆழ்மன பழக்கங்கள். நாம நமக்கே தெரியாம பண்ற சில சின்ன சின்ன தப்புகள் எப்படி பெரிய விரிசலை ஏற்படுத்துதுன்னு பாப்போம். சைக்2கோ மற்றும் சோஷியல் செல்ஃப் மாதிரியான சோர்சஸ் என்ன சொல்லுதுன்னா, நம்மளோட சில சப்கான்ஷியஸ் ஹேபிட்ஸ் மத்தவங்கள ஈஸியா விலக செய்யுது. உதாரணத்துக்கு, மத்தவங்க சொல்றத காது கொடுத்து கேட்காம நாம மட்டுமே அதிகமா பேசுறது, எப்பவுமே நெகட்டிவிட்டியை வெளிப்படுத்துறது, எந்த ஒரு கான்வர்சேஷன்லயும் ஓவர் திங்க் பண்றது. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம அன்பானவர்களை நல்ல எண்ணத்துக்காக குறை சொன்னாலும் எப்பவும் குறை சொல்லிட்டே இருந்தா அவங்களோட எனர்ஜி குறைஞ்சு அவங்க நம்மளை விட்டு ஒதுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இதெல்லாம் நாம நமக்கே தெரியாம பண்ற பெரிய சோஷியல் மிஸ்டேக்ஸ். இதோட இன்னொரு பரிமாணத்தை கொஞ்சம் சயின்டிஃபிக்கா பார்க்கலாம். ஈகோ மற்றும் பொறாமை. இந்த 2 உணர்ச்சிகளும் சும்மா மனசு சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல. இது நம்ம உடம்புல கார்டிசால் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை அதிகமாக்கி நம்மளோட ரேஷனல் தாட், அதாவது பகுத்தறிவை முழுமையா அழிச்சிடும். ஈகோ இருக்கிற இடத்துல உண்மையான பாசமோ மரியாதையோ இருக்கவே முடியாதுங்க. இந்த மனநிலை நம்மளோட மிக நெருக்கமான குடும்ப உறவுகளையும் நட்பையும் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா சிதைச்சிடுதுன்னு நீங்களே ரியலைஸ் பண்ணிருப்பீங்க. நம்பர் 3, அவர்கள் ஏன் உங்களை விளக்குகிறார்கள். இதுக்கான ஆழமான உளவியல் காரணங்கள் என்னென்ன டீகோட் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போற டார்க் ட்ரூத் உங்களை ஆச்சரியப்படுத்தலாம். சம்டைம்ஸ் பீப்புள் லீவ் நாட் பிகாஸ் யூ ஆர் பேட். அவங்க உங்களை விட்டு விலகிறதுக்கு நீங்க காரணமே கிடையாது. இதுக்கு பேரு அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட் அப்படின்னு ஹெல்த் லைன் ரீசர்ச்ல சொல்றாங்க. இது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம். அதாவது ஒரு சிலர் உங்களோட ரொம்ப நெருக்கமா பழகுவாங்க, ஆனா உறவு ரொம்ப ஆழமா போகும்போது பாஸ்ட் ட்ராமாவால மறுபடியும் காயப்பட்டுடுவோமோ அப்படிங்கிற பயத்துல தங்களை தானே காப்பாத்திக்கிறதுக்காக ஓடிடுவாங்க. அவங்க திடீர்னு தூரம் போறதுக்கு அந்த ஃபியர் ஆஃப் இன்டிமசி தான் காரணம். இது அவங்களோட லோ செல்ஃப் எஸ்டீமோட வெளிப்பாடு. They leave because they already got your attention, your energy, your loyalty and your emotional availability. Mission complete. இப்போ அவங்களோட அந்த நெருக்கத்தின் மீதான பயம் அவங்கள உங்களை விட்டு தூரமா கொண்டு போயிடுது. இதுல உங்களோட தப்பு எதுவுமே இல்ல. நம்பர் 4, உணர்ச்சிபூர்வமான வலிமையை மீட்டெடுத்தல். இந்த ட்ராப்ல இருந்து வெளியே வந்து நம்மளோட இமோஷனல் இண்டிபெண்டன்ஸ
எப்படி திரும்ப பெறுவதுன்னு பார்க்கலாம். சோ ஹவு டு பிரேக் திஸ் சைக்கிள்? கட்டாயப்படுத்தி உருவாக்கப்படுற உறவுகள் என்னைக்குமே நிலைக்காது. பெட்டர் அப் அண்ட் சோஷியல் செல்ஃப் இதுக்கு சில ஆக்ஷனபிள் ஸ்டெப்ஸ் தராங்க. ஃபர்ஸ்ட், ஸ்டாப் பெக்கிங் ஃபார் அட்டென்ஷன். மத்தவங்க உங்களை கவனிக்கணும்னு கெஞ்சுறத நிறுத்துங்க. உறவுகளுக்கு டைம் கொடுங்க. அவங்க பேசுறத கேட்கிற திறனை, அதாவது ஆக்டிவ் லிஸ்னிங்க வளர்த்துக்குங்க. உங்களை சுத்தி ஒரு அமைதியான தன்னம்பிக்கையை உருவாக்குங்க. யாரையும் சார்ந்திருக்காம அதே சமயம் மத்தவங்களோட நல்லா பழகுற அந்த இன்டர்டிபெண்டன்ஸை பிராக்டிஸ் பண்ணுங்க. இங்கே ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு, அதை புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். சமூகத்துல நீங்க முன்னெடுத்து பழகுறது, ப்ரோஆக்டிவா இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா அதற்காக அவங்க உங்களை உடனே ஏத்துக்கணும்னு அவசரப்படக்கூடாது. பீயிங் ப்ரோஆக்டிவ் இஸ் நாட் பீயிங் நீடி. உடனே ஒரு அப்ரூவல் கிடைக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. நீங்க மத்தவங்களுக்கு உங்களை நிரூபிக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. இப்போ நான் சொல்ல போறத ரொம்ப கவனமா கேளுங்க. பீயிங் கைண்ட் இஸ் நாட் வீக்னஸ், பட் லூசிங் யோர் செல்ஃப் டு கீப் பீப்புள், தட் இஸ் வீக்னஸ். மத்தவங்களுக்காக உங்களே நீங்க தொலைச்சிடுறது தான் உண்மையான பலவீனம். அன்பா இருக்கிறது தப்பில்ல, ஆனா அதுக்காக சுயமரியாதையை விட்டு கொடுக்க கூடாது. மனுஷங்க எப்பவுமே எதற்கும் கலங்காத உணர்ச்சி பூர்வமான வலிமையத்தான் மதிப்பாங்களே தவிர நீங்க மத்தவங்கள சார்ந்து இருக்கிற பலவீனத்தை கிடையாது. ஏன் மிஸ்டீரியஸ் பீப்புள் அதிகமா எல்லாரோட கவனத்தையும் ஈர்க்கிறாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? நாட் பிகாஸ் they are better, because they are harder to read, harder to control and harder to replace. உங்களை பத்தின எல்லா விஷயத்தையும் உடனே வெளிப்படுத்தாம உங்களுக்குன்னு ஒரு தனி வாழ்க்கையும் தெளிவான எல்லைகளும், அதாவது பவுண்டரிஸும் இருந்தா உங்களோட மதிப்பு ஆட்டோமேட்டிக்கா கூடிடும். நீங்க ஒரு வேல்யூபிள் பர்சனா தெரிவீங்க. Sometimes people leaving your life is not rejection, it's exposure. ஆமாங்க, ஒருத்தர் உங்களை விட்டு போறது உங்களோட மதிப்பிற்கான நிராகரிப்பு இல்ல. அது உங்கள அவங்க தற்காலிகமா எப்படி பயன்படுத்தி முடிச்சாங்க அப்படிங்கிற அவங்களோட உண்மையான நோக்கத்தை வெளிச்சம் போட்டு காட்டுற ஒரு எக்ஸ்போஷர். அவங்க விலகிறது ஒரு விதத்துல உங்களுக்கு நல்லதுதான். நம்மள விட்டு ஒருத்தர் போறதுல ரொம்ப பயங்கரமான அது ஸ்கேரியஸ் பார்ட் என்ன தெரியுமா? இதுதான் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய இறுதி மற்றும் மிக முக்கியமான உளவியல் உண்மை. கொஞ்சம் கெஸ் பண்ணி பாருங்க. Most people don't leave suddenly. They emotionally leave long before they physically disappear. அவங்க பிசிக்கலி உங்களை விட்டு போறதுக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே ரொம்ப அமைதியா உணர்வுபூர்வமா உங்ககிட்ட இருந்து விலகி இருப்பாங்க. அந்த இமோஷனல் டிட்டாச்மெண்ட் ரொம்ப சைலண்டா நடக்கும். அதனாலதான் உங்களோட எனர்ஜியை, உங்களோட நேரத்தை நீங்க முதல்ல மதிக்க கத்துக்கணும். Stop forcing connections. Stop chasing people who already chose distance. Stop chasing and start valuing yourself. உங்களை மதிக்காத இடத்துல இருந்து கண்ணியமா விலகிடுங்க. இந்த எக்ஸ்பிளைனர் உங்களை கொஞ்சம் சிந்திக்க வச்சிருந்தா உங்களோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸஸை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நீங்க உங்களை மதிக்க ஆரம்பிச்சா உலகமும் உங்களை மதிக்கும். அடுத்த எக்ஸ்பிளைனர்ல உங்களை சந்திக்கிறேன்.